பகல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடியுடன் ராஜ்நாத் சிங், அஜித் தோவல், ராணுவ தளபதிகள் அவசர ஆலோசனை. RSS தலைவர் மோகன் பகவத்தும் ஆலோசித்த நிலையில் இன்று மீண்டும் நடக்கிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். எதிரிக்கு பதிலடி தர இலக்குகளை தீர்மானிக்கும் முழு சுதந்திரம் ராணுவத்திற்கு உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. எந்த இடத்தில் எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதை முப்படைகளே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு. பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் பிரதமர் மோடியை விமர்சித்து சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்ட காங்கிரசாரை பாகிஸ்தானின் நண்பர்கள் என்று பாஜக கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து பதிவுகள் நீக்கம். பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் ஒற்றுமை, பொறுப்புணர்வு என்ற நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சியினர் பின்பற்ற வேண்டும். மீறினால் ஒழுங்கு நடவடிக்கை பாயும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் எச்சரிக்கை. மதுரையில் மழலையர் பள்ளியில் 4 வயது சிறுமி தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த விவகாரம். பள்ளி தாளாளர் மற்றும் உதவியாளரை கைது செய்து போலீஸ் விசாரணை. மதுரை KK நகரில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மழலையர் பள்ளிக்கு சீல் வைப்பு. கோட்டாட்சியர் ஷாலினி பள்ளியில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. கோடை விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் என்ற பெயரில் குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைக்க கூடாது. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு. மதுரையில் உள்ள 120க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படும். மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை மாவட்ட கல்வி அலுவலர் ரேணுகா தகவல். குன்றத்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்த் விடுதலை. தந்தை பிறல் சாட்சியாக மாறியதால் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. கடனை வலுக்கட்டாயமாக வசூல் செய்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டுவோருக்கு தடுப்பு காவல் விதிக்கப்படும். சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றம். சென்னையில் மே 2 முதல் கூடுதல் AC புறநகர் ரயில் சேவை நடைமுறைக்கு வரும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மெட்ரோ ரயில் கட்டணத்தை விட அதிகமாக இருப்பதால் கட்டணத்தை குறைக்க பயணிகள் வலியுறுத்தல். தங்கம் விலை சவரனுக்கு நேற்று 320 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் நேற்று 5 பகுதிகளில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூரில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்ததால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காலனி என்ற சொல் அரசு ஆவணங்கள் மற்றும் பொது புழக்கத்தில் இருந்து நீக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. காலனி என்ற சொல் பயன்படுத்தப்படக்கூடாது என்ற அறிவிப்புக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வரவேற்பு.
ஆவணங்களில் இருந்து நீக்கினால் மட்டும் போதுமா? திமுகவினரின் மனங்களில் இருந்து எப்போது அகலும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் இன்று தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. டெல்லியில் பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித்குமார் சென்னை திரும்பினார். அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நேரில் சந்திப்போம் எனவும் நெகிழ்ச்சி. நேர்ல சந்திப்போம். வில் மீட் லேட்டர். சார் எப்படி இருக்குது இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ். சார் எப்படி இருக்குது உங்க ரேசிங்க பத்தி ஒரு 2 வார்த்தை சார் ப்ளீஸ். டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் டெல்லியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா. 3 விக்கெட்டுகளை எடுத்த சுனில் நரைன் ஆட்ட நாயகனாக தேர்வு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. சென்னை அணி ஹாட்ரிக் தோல்வியை தவிர்க்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மீதமுள்ள போட்டிகளை வெல்வதே முதல் இலக்கு என சென்னை அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹஸை உறுதி. இளம் வீரர்களை கண்டறிவதற்கான திட்டமிடல் ஆரம்பித்து விட்டதாகவும் விளக்கம். மாநில உரிமைக்காக தமிழர்களுக்காக தமது பயணம் தொடரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான் என்றும் பேச்சு. தமிழகத்தில் 2026 ஒரே வெர்சன் தான், அது அதிமுக தான் என இபிஎஸ் திட்டவட்டம். 2026 திராவிட மாடல் வெர்சன் 2.0 ஆரம்பம் என முதல்வர் தெரிவித்த நிலையில் பதிலடி. பாஜக கூட்டணியில் சேர்ந்த போதே அதிமுகவின் வெர்சன் முடிந்துவிட்டது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். கரப்ஷன் ஆட்சியை நடத்திய இபிஎஸ் அடுத்த வெர்சன் பற்றியெல்லாம் பேசலாமா என்றும் ஆவேசம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. கடந்த மார்ச் 14ஆம் தேதி கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் நேற்றுடன் நிறைவு. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சந்திப்பு. தமிழ்நாடு அரசியல் சூழல், கூட்டணி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. தாவேகாவின் அடுத்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் மதுரையில் நடைபெறும் என தகவல். கோவையில் 2 நாட்கள் கருத்தரங்கு நடைபெற்ற நிலையில் அடுத்ததாக மதுரை தேர்வு. திருச்சி நீதிமன்றத்தில் சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கில் டிஐஜி வருண்குமார் நேரில் ஆஜர். மே 8ஆம் தேதி சீமான் நேரில் ஆஜராக நீதிபதி உத்தரவு. (2026) நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களில் திமுக வெல்லும். திமுக தேர்தல் பணியை தொடங்கி நீண்ட நாள் ஆவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. காஷ்மீரில் தீவிரவாதிகள் ஆக்டிவாக இருப்பதாக வெளியான தகவல் எதிரொலி. திருப்பதி மலையில் அங்குலமாக சோதனை. குப்பை தொட்டிகள், நீண்ட நாட்களாக நிறுத்தியுள்ள வாகனங்கள் என அனைத்து இடங்களிலும் சல்லடை போட்டு ஆய்வு. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக BR கவாயை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மே 14ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்க உள்ளார். காஞ்சி சங்கர மடத்தின் 71வது மடாதிபதியாக ஸ்ரீ கணேச சர்மா இன்று பொறுப்பேற்பு. சந்நியாச தீட்சை அளிக்கிறார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்.
சென்னையில் முதல் முறையாக 165 இடங்களில் அமைக்கப்பட உள்ளது தானியங்கி சிக்னல்கள். 50 இடங்களில் சிக்னல் விதிமீறலை கண்டறியவும் 11 இடங்களில் அதிவேக வாகனங்களை கண்டறியவும் கேமரா பொருத்த உள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தகவல். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை அமர்வுக்கு நாளை முதல் ஜூன் 1 வரை கோடை விடுமுறை. அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காக விடுமுறை கால நீதிபதிகள் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் மூத்த சிவில் நீதிபதிகள் 117 பேர் இடமாற்றம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் எஸ். அல்லி அறிவிப்பு. MP, MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி G. ஜெயவேலுவும் இடமாற்றம். கொடைக்கானல் அருகே மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் முதியவரை டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் அவலம். சாலை வசதி கேட்டு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கிராம மக்கள் வேதனை. கன்னியாகுமரியில் காதல் வலை விரித்து 14 வயது சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயன்ற 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது. இளம் பெண்களுடன் இன்ஸ்டா மூலம் பழக்கம் ஏற்படுத்தி பாலியல் தொழிலில் தள்ளி வந்ததும் அம்பலம். மேட்டுப்பாளையம் அருகே ஆக்ரோஷமாக மாறி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த பாகுபலி காட்டு யானை. அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் மற்றும் வனத்துறை வாகனத்தை தந்தத்தால் குத்தி சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெயரில் வந்த போலி வீடியோவை நம்பி ஆன்லைன் வர்த்தகத்தில் 33 லட்சத்தை இழந்த நீலகிரி காங்கிரஸ் நிர்வாகி. புகாரை தொடர்ந்து 15 லட்சம் ரூபாயை முடக்கி சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. சேலம் மாவட்டம் பொன்னம்பாளையத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு கண்ணீருடன் பிரியா விடை அளித்த மாணவர்கள், பொதுமக்கள். ஆடல் பாடல்களுடன் குதிரை வண்டியில் வீட்டுக்கு வழி அனுப்பி வைத்து நெகிழ்ச்சி. விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்யலாம். முறைகேடு மற்றும் வன்கொடுமை தடை சட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனியார் கல்லூரியில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் அதிரடி. தமிழகத்தில் 9 வழக்கறிஞர்கள் வழக்கறிஞராக பணியாற்ற பார் கவுன்சில் தடை விதித்து அறிவிப்பு. போக்சோ வழக்கு, பள்ளி மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்த வழக்குகளில் தொடர்பில் இருந்ததால் அதிரடி நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1000 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். தருமபுரியைச் சேர்ந்த இளைஞரை பிடித்து போலீசார் விசாரணை. நெல்லை அப்பர் கோவிலில் சிறார்கள் ரீல்ஸ் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விவகாரம். சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் கோவில் நிர்வாகத்திடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. ரீல்ஸ் பண்ண இடம் வந்து நெல்லையப்பர் கோவில். எங்களுக்கு தெரியாத அந்த இடத்துல நாங்கள் ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம். உலக புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலமாக தொடக்கம். இன்று மாலை 4 மணிக்கு தெய்வ விநாயகம் தோப்பில் தாலி கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் ஏராளமானோர் வருகை. சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள முருகன் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற சித்திரை திருவிழா.
அருள் வந்த பக்தருக்கு 1500 லிட்டர் மிளகாய் பொடி கரைசலை குடம் குடமாய் ஊற்றி அபிஷேகம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பரிசு பொருள் வழங்கிய போது பொதுமக்களிடம் நடந்து கொண்ட விதம் தவறுதான். இல்லாதவர்களை பார்த்து சிரிக்கும் ஆள் தான் இல்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார் யூடியூபர் இர்ஃபான். மதத்தின் பெயரால் ஒருவரை கொல்வது கொடூரமானது என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கருத்து. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி வரும் காங்கிரஸ் கட்சியினர் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்றும் ஆவேசம். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபின் எக்ஸ் தள கணக்கு இந்தியாவில் முடக்கம். காஷ்மீர் குறித்து தவறான மற்றும் போலியான தகவல்களை பரப்பியதற்காக மத்திய அரசு அதிரடி. முப்பத்து 33 ஆண்டுகளாக வேலையை நேசித்து செய்து வருவதாக நடிகர் அஜித்குமார் நெகிழ்ச்சி. இதயத்திற்குள் தான் ஒரு மிடில் கிளாஸ் தான் என்றும் தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் நடிகர் அஜித்குமார் உருக்கம். தன்னுடைய கடினமான காலங்களில் உறுதுணையாக இருந்தவர் மனைவி ஷாலினி தான் என மனம் திறந்த நடிகர் அஜித்குமார் தன் சாதனைகளுக்கு ஷாலினியே காரணம் என்றும் புகழாரம். கேரள மாநிலம் பாலக்காடு நகராட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய திறன் மேம்பாட்டு மையத்திற்கு RSS நிறுவனர் பெயரை சூட்ட முடிவு. பாஜக நகராட்சி தலைவரை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மும்பை பாந்த்ரா பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. ரோபோக்களை பயன்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது தீ. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் கிரிக்கெட் விளையாட்டின் போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை. 15 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. IPL-இல் சதம் விளாசிய 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்சிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். இந்திய கிரிக்கெட் அணிக்காக புதிய சாதனைகளை படைக்க வேண்டும் என வாழ்த்து.